வணக்கம். 2024 டிசம்பர் 19 வியாழக்கிழமை காலை வானிலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: நேற்று காலை வட சென்னையில் மிதமான மழையாக தொடங்கி பிறகு சென்னை புறநகர் பகுதிகளிலும் படிப்படியாக மழை பொழிய தொடங்கி நேற்று 2 மணிக்கு மேல் கனமழையாக பொழிந்தது சென்னையில் பரவலாக. இன்று எங்கே மழை பொழிய இருக்கிறது? இன்று சென்னையில் மழை பெய்யுமா? இன்று இந்த நிகழ்வு எங்கே இருக்கிறது? அடுத்து வரும் நாட்களில் அதன் நகர்வில் மாற்றம் ஏற்பட்டு வானிலையில் ஏற்பட போகும் மாற்றங்கள் குறித்த எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை. காலை வணக்கத்துடன் ராஜா. நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தொடர்ந்து அதே பகுதியில் நீடித்து வருகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் வட தமிழக தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். அடுத்த நாளை மறுநாள் வடக்கு திசை ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டி பார்த்திங்கன்னா இது நகரும். இதன் காரணமாக நேற்று சென்னை நகர் முழுவதுமே பரவலாக நல்ல மழை பொழிந்துள்ளது. குறிப்பாக நேற்று காலை 8:30 மணி முதல் நேற்று மாலை 4:30 மணி வரை எந்தெந்த இடத்துல மழை சென்னையில் பார்த்திங்கன்னா பொழிஞ்சிருக்கு பார்க்கலாம். நேற்று அதிகபட்சமாக ராயபுரத்தில் 51.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக திருவொற்றியூரில் 49.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தண்டையார்பேட்டையில் 48.3 மில்லிமீட்டர், கத்திவாக்கம் 44.1 மில்லிமீட்டர், டிவிகே நகர் 43.2 மில்லிமீட்டர், அண்ணா நகர் 41.7 மில்லிமீட்டர் மழை பார்த்திங்கன்னா பதிவாகி இருந்தது. அதேபோல் கோடம்பாக்கத்தில் 39 மில்லிமீட்டர், ஐஸ் ஹவுஸ் 36.3 மில்லிமீட்டர், அடையாறு 34.5 மில்லிமீட்டர், பெருங்குடி 32.7 மில்லிமீட்டர், ஆலந்தூர் 32.4 மில்லிமீட்டர், மீனம்பாக்கம் 28.8 மில்லிமீட்டர், அடையாறு எக்கோ பார்க் 28.8 மில்லிமீட்டர், தேனாம்பேட்டை 28.5 மில்லிமீட்டர், மேடவாக்கம் 28.2 மில்லிமீட்டர் என மழை பதிவாகி இருந்தது நேற்று மாலை 4:30 வரை. இந்த மழையானது இன்றும் பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பார்த்திங்கன்னா கனமழை தொடர இருக்குது. இன்று மாலைக்கு பிறகு சென்னையில் பார்த்திங்கன்னா படிப்படியாக மழை குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் நேற்று மாலை வரை எந்தெந்த இடத்துல பார்த்திங்கன்னா மழை பதிவாகிச்சின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லிஸ்ட் பார்த்தாக்கா கொடுத்துருக்கேன். அதை நீங்களே பார்த்துக்கலாம். சென்னையில் சென்னையில் மழை பதிவாகிருக்கு. அதுக்கப்புறம் செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா பல்லாவரம் பகுதியில் பார்த்திங்கன்னா 21.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. அதே போல் ஈரோடில் பார்த்திங்கன்னா மழை பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பதிவாகியிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் சாத்தனூர் அணைக்கு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு மழை பதிவாகியிருக்குங்க நேற்று மாலை நிலவரப்படி. தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 260 கிலோமீட்டர் தொலைவில் நீடிக்கிறது. சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் நீடிக்கிறது. இன்று மாலை சென்னைக்கு 250 கிலோமீட்டர் தொலைவில் நாளை தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி மெல்ல நகரும். இதனால் மழை வாய்ப்பானது இன்று மாலை வரை சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை தொடரும். தற்போது சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் மழை மேகங்கள் தென்படுகிறது. இதனால் அடுத்து வரும் நேரங்களில் சென்னையில் பார்த்திங்கன்னா மழை பொழியக்கூடும். பெரிய மழை மேகங்கள் பார்த்திங்கன்னா சென்னைக்கு அருகில் தென்படுகிறது. மற்ற வட கடலோர மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா மழை வாய்ப்பு குறைவு. அதாவது மழை இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார புறநகர் பகுதிகளில் மட்டும் பார்த்திங்கன்னா இன்று மழைக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது 20, 21 ஆகிய தேதிகளில் ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி வடக்கு நோக்கி சென்று மீண்டும் அங்கிருந்து 22ஆம் தேதி யூட்டர்ன் போட்டு மீண்டும் வந்த வழியிலேயே கீழே இறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வடக்கில் பார்த்திங்கன்னா உயரழுத்தம் நீடிக்குது. இதனால் ஆந்திராவில் பார்த்திங்கன்னா கரையை கடக்க விடாமல் அது யூட்டர்ன் போட்டு மீண்டும் தமிழகத்தை நோக்கி பார்த்திங்கன்னா திரும்பத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
இதனால் மீண்டும் மழைப்பொழிவானது 23, 24, 25 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் விட்டு விட்டு கனமழை பொழியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னாக்கா இது யூட்டர்ன் போட்டு மீண்டும் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கரையை கடக்க போகுது. இது பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்காது. இந்த 23, 24, 25 தேதிகளில் பொழியக்கூடிய மழை கண்டிப்பாக ஒரு பாதிக்கும் மழையாக இருக்காது. அதனால் அச்சம் கொள்ள தேவையில்லை. டிசம்பர் 24ஆம் தேதி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பார்த்திங்கன்னா வட தமிழகம் அல்லது டெல்டா வழியாக கரையை கடந்து அரபிக்கடலை நோக்கி போகும். டிசம்பர் 25ஆம் தேதி போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மீண்டும் இந்த சுற்றில் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் 23, 24, 25 ஆகிய தேதிகளில் பார்த்திங்கன்னா மழை பொழியத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த 3 நாளும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல மழை கொட்டி தீர்க்காது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல பொழியும். ஒரு நாள் வட மாவட்டங்களில் பொழியும், ஒரு நாள் டெல்டா மாவட்டங்களில் பொழியும், ஒரு நாள் தென் மாவட்டம், உள் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் இது போல் பெய்யும். ஸோ ஒவ்வொரு நாள் கண்டிப்பாக ஒவ்வொரு பகுதிகளுக்கு மழை இருக்குங்க. அதே போல் போன மழை ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்து சென்னை முதல் பார்த்திங்கன்னா நமக்கு கன்னியாகுமரி வரை மழை கொடுத்தது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு டெல்டா மாவட்டங்கள், அதற்கடுத்து தென் மாவட்டங்களான நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அதீத கனமழை ஒரு 50 சென்டிமீட்டருக்கு மேலே பார்த்திங்கன்னா மழையை கொடுத்து அரபிக்கடலில் இருக்கக்கூடிய லட்சத்தீவு பகுதிகளுக்கு போன அந்த நிகழ்வு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த நிகழ்வு தற்பொழுது பார்த்திங்கன்னா லட்சத்தீவு பகுதிகளில் நீடிக்குது. இது மேற்கு நோக்கி நகர முடியாமல், ஏன்னாக்கா மேற்கு பகுதியில் உயர அழுத்தம் நிலவுது. அதனால் மேற்கு நோக்கி போக முடியாமல் மீண்டும் அந்த நிகழ்வு யூட்டர்ன் போட்டு மறுபடியும் அது குமரிக்கடல் வழியாக இலங்கை அருகே வர இருக்குங்க. தற்போது இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடன் பார்த்திங்கன்னா அது ஒன்றிணைந்து கரையை கடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது தனியாக காற்று சுழற்சியாக நீடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 23 முதல் 27ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா ஆங்காங்கே விட்டு விட்டு கனமழை பொழியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு 27, 26, 27 தேதிகளில் பார்த்திங்கன்னா நமக்கு கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழை பொழியத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் தென்படுகிறது. இது ஒரு அளவான மழைப்பொழிவாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் விவசாயிகள் பார்த்திங்கன்னா அச்சப்பட தேவையில்லை. மீண்டும் கனமழை பொழிந்து வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி விடுமோ என்ற கவலையெல்லாம் வேணாம். அதே போல் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா காற்று சுழற்சிகள் வர இருக்குங்க. அதனால் சிறு சிறு மழைப்பொழிவுகள் ஏற்படும். அதுவும் பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்காது. ஏன்னாக்கா பருவமழை கிட்டத்தட்ட முடிவுக்கு வரும் சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் இதற்கு மேல் வரக்கூடிய மழை படிப்படியாக மழை குறைந்து நமக்கு கண்டிப்பாக ஜனவரி 10 அல்லது 15 ஆகிய தேதிகளில் வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பார்த்திங்கன்னா நமக்கு புதுச்சேரிக்கு நேராக நீடிக்குது. அதனால் இன்று பார்த்திங்கன்னா அது மாலை சென்னைக்கு ஒரு 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் சென்னையில் மட்டும் இன்று மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நாளை மறுநாள் பார்த்திங்கன்னா ஆந்திர பகுதிகளில், ஆந்திர கடலோர மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மழை பொழியும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அது மீண்டும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது, திரும்பி வந்த பாதையிலேயே பார்த்திங்கன்னா நமக்கு தமிழகத்தில் மீண்டும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் 23, 24, 25 ஆகிய தேதிகளில் பார்த்திங்கன்னா மழையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மழை நாள் வந்தாலுமே பார்த்திங்கன்னா பள்ளிக்கு கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா டிவியை பார்த்துக்கின்னு இருக்காங்க. இன்று மழை பெய்ஞ்சு லீவ் விடுவாங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுபோல் விடுமுறை விடுற அளவுக்கு மழை பொழியத்துக்கெலாம் இதுக்கப்புறம் வரும் நாட்களில் வாய்ப்பு இல்லைங்க. மழை குறைந்து தான் காணப்படும். ஒரு மிதமான மழை பொழிவாக, சற்று கனமழை பொழிவாக தான் இருக்கும். அதே போல் விவசாயிகளும் பார்த்திங்கன்னா தங்களுடைய பணிகளை செய்யலாம். ஏன்னாக்கா மழை பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை குறைந்து தான் காணப்படும். அதீத கனமழைக்கெலாம் வாய்ப்பு இருக்காது. அதே போல் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்காது. ஒரு மிதமான மழை முதல் சற்று கனமழை வரை பொழியும் 23, 24, 25, 26, 27 ஆகிய தேதிகளில். அதுவும் இந்த நாட்களில் எல்லா நாளும் ஒரே இடத்துல மழை பெய்யாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பகுதிகளில் மழை பொழியும்.
மழை முழுவதுமாக வந்து பார்த்தாக்கா முடியலைங்க. மழை விலகவும் இல்லை. மழை வந்து பார்த்தாக்கா தொடரும். 23லேருந்து மீண்டும் மழை பொழிய இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதான் கடைசி மழையா என்றதெல்லாம் வந்து பார்த்தாக்கா தேவையில்லை. ஏன்னா சென்னையில் மழை வந்து பார்த்தாக்கா இன்று மாலை வந்து பார்த்தாக்கா விலகும். மழை இத்தோட முடிஞ்சிதுன்னு சொல்லிட்டு நினைக்க தேவையில்ல. மழை இருக்குது. உங்களுக்கு ஜனவரி 10 வரை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மழை இருக்குது. அது சிறு மழை பொழிவாக இருக்கும், இல்லை மிதமான மழை பொழிவாக இருக்கும். பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தாது. ஆதலால் விவசாயிகள் தொடர்ந்து எமது துல்லியமான வானிலையுடன் இணைந்து விவசாயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை தொடர்ந்து நீடித்தமைக்கு மிக்க நன்றி.